ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி தான் இது. ரவிக்கு வந்து யார் தான் பேர், ஸ்ருதியா இல்லை சீதாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரியலோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சீதா அண்ட் ரவி இந்த மாதிரி தான் வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுமே அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்ருதியோட கேரக்டர் வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸ்ருதி கேரக்டர் வந்த உடனே எனக்கு வந்து கைஸ் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி நாங்களும் கேட்டிருந்தேன். பட் ஸ்ருதி தான் வந்துட்டு ரவிக்கு பேர் அப்படின்ற மாதிரி நமக்கு அஃபிஷியலாக அப்டேட் கிடைச்சிருச்சு. பட் நான் வந்து இதை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தேன். பட் நேற்று வந்துட்டு ரெடி ஸ்டடி போ ஷோ பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஸ்ருதி வந்து அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ நான் தான் வந்து 3வது மருமக, வீட்டுக்குள்ள என்ன என்டர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன க்ளூவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நினைச்சிருந்தா சேனல்ஸ் இருந்து அந்த கிளிப் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஸ்ருதியுமே சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க, சேனல்ஸ் இருந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இனிமே ட்விஸ்ட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா இனிமேல் சான்ஸ் இருக்குங்க. ட்விஸ்ட் ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது ட்விஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சீதாவை கொண்டு வந்திருக்கலாம். பட் சேனல் அதாவது டீம் சைட்ல இருந்து முன்னாடியே பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 சிஸ்டர்ஸ் வந்து ஒரு பக்கம் ஒரே வீட்டில் அந்த மாதிரி ஸ்டோரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேரக்டர் கொண்டே வரல. அதனால தான் ஸ்ருதி கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் டிபிக்கல் ஸ்டோரி மாதிரி ஆயிடும். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு இல்லையா. ஸோ சீதாக்கு வந்து வேற ஒருத்தர் தான் பேரு. ஸோ அவர் யாருன்னு தெரியும். பட் அந்த அப்டேட் இப்போதைக்கு நான் ஷேர் பண்ணல. இப்போதைக்கு சீரியல் பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே சரி, சீதா அண்ட் ரவி பேர் வந்துட்டு ஒரு லவ்லி பேர்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் மூவ் பண்றாங்க. ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா காமிச்சாங்க அப்படின்னா சீரியலுக்குமே நல்லா அழகா இருக்கும் பார்க்க. ஸோ ஸ்ருதி தான் வந்துட்டு ரவி கூடிய பேர். ஸோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆல்ரெடி ப்ரப்போஸ்லாம் பண்ணியாச்சு இல்லையா, சீக்கிரம் வந்து மேரேஜ் ட்ராக் வந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ வித்தின் ஒரு 2 or 3 monthsக்குள்ள மேரேஜ் எபிசோட்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அந்த ட்ராக் வந்து அவ்வளோ ஸ்பீடாக தான் மூவ் ஆகுது. ஸோ ஸ்ருதி கேரக்டர் உள்ள வந்தாலுமே பாசிட்டிவ் ரோல தான் இருக்கும். அவங்க வந்து நெகட்டிவ் ரோலெல்லாம் வருவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஆல்ரெடி சல்மா இருக்காங்க இல்லையா. ஸோ சல்மா மீன்ஸ் ரோஹினி. ஸோ அதனால வந்துட்டு இவங்க கேரக்டர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.